மகாவதார் பாபாஜி என்ற பெயர் முதலில் உலகம் முழுவதும் பரவ காரணமானவர் பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய புகழ்பெற்ற ஆட்டோபயோகிராபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் பாபாஜி குறித்து சொல்லப்பட்ட விவரங்கள் தான் இன்று நாம் அறிந்த மிக முக்கியமான ஆதாரம். ஆனால் யாரு பற்றிய முதல் மனிதர் பாபாஜியை நேரடியாக பார்த்தவர்? வரலாற்று குறிப்புகளிலும் ஆன்மீக மரபுகளிலும் முதலில் பாபாஜியை தரிசித்தவர் என சொல்லப்படுபவர் லஹிரி மகாசயா. 1861ஆம் ஆண்டு ஹிமாலயத்தில் லஹிரி மகாசயா தியான யாத்திரைக்கு சென்றபோது ஒரு பனிமூட்டத்திலிருந்து தோன்றி அவரை தனது குரு பரம்பரையில் இணைத்தவர் பாபாஜி என கூறப்படுகின்றது. அதன் பிறகு பாபாஜி லஹிரி மகாசயாவுக்கு கிரியா யோகத்தை அருளியதாகவும் மனித குலத்திற்கு ஆன்மீக உத்வேகத்தை தரும் பணி செய்ய சொன்னதாகவும் யோக மரபுகள் கூறுகின்றன. பாபாஜியின் உருவம் காலத்துக்கு அப்பாற்பட்டு உள்ளது. அவர் வயதில்லாதவர், மனித வரம்புகளை மீறியவர், தன் விருப்பப்படி தோன்றி மறையும் மர்ம குரு என அழைக்கப்படுகிறார். லஹிரி மகாசயாவை தொடர்ந்து சில ஆன்மீக சித்தர்கள் மற்றும் கிரியா யோக தபஸ்விகள் ரமண மகரிஷி யோகானந்தர், ஸ்ரீ யுக்தேஸ்வர் போன்றோருக்கும் பாபாஜி பற்றிய அனுபவங்கள் தத்துவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் உறுதி செய்யப்பட்ட பதிவுகளால் ஆதரிக்கப்படும் முதல் தரிசனம் லஹிரி மகாசயாவுக்கு தான் கிடைத்தது. அதனால் மகாவதார் பாபாஜியின் அற்புத சக்தியும் அவர் எடுத்த உருவமற்ற செயல்பாடுகளும் மனித குலத்திற்காக வழங்கிய ஆன்மீக உயர்வும் இன்றைக்கும் ஒரு தீராத மர்மமாகவே தொடர்கிறது.